1930-35 ஜப்பானே அலற விட்ட ஒரு பேய் கதை தான் இது. 1930-35 ஜப்பானில் ஒரு வகையான ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது. இந்த குடி போட்ட மாதிரி ஒரு ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டு ஃபார்ம் ஆன பிறகு 1935 ஸ்கூல்களில் பப்ளிக் டாய்லெட்ஸில் மர்மமான ஒரு உருவம் நம்மளை கூப்பிட்றதும் தொந்தரவு பண்ணுறதுமா இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி கதை தான் இது. இது ஒரு வகையான அர்பன் லெஜெண்ட். அர்பன் லெஜெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஊர்களில் சொல்லப்படக்கூடிய பேய் கதைகள், இந்த மோகினி பிசாசு கதை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதைகள் தான். இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது நம்ம தனியாக இருக்கிற மக்கள், அதாவது பப்ளிக் டாய்லெட்ஸு, ஸ்கூல் டாய்லெட்ஸு, ஸோ அங்கே யாராவது தனியாக உட்காந்துருக்காங்க, தனியாக போகிறாங்க வர்றாங்கன்னா, ஒரு புட்டி, அதாவது ரெட் கலர் புட்டி போட்ட ஒரு மனுஷன் நிற்பான் பக்கத்துலேயே. ஸோ திடீர்னு அவங்கக்கிட்ட போயிட்டு 2 வகையான ஆப்ஷன்ஸை வைக்கிறான். ஒன்று ப்ளூ கலர், ரெட் கலர், ஒரு வகையான துணி அல்லது பேப்பர், அது உங்கள் கையில் கொடுத்து இது 2லேயும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறான். ஸோ அதில் நம்ம 2ல் ரெட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை அணுவாக சித்திரவதை பண்ணி கொண்டுருவான். 2வது ப்ளூவை சூஸ் பண்ணிங்கன்னா நம்மளை கழுத்து நெரிச்சு கொள்ளுவான், நம்மளை மூச்சு திணற வச்சு கொள்ளுவான். இதெல்லாம் வேண்டாம், நம்ம 3rd ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அவன் ஸ்கிப் ஆகலான்னு பார்த்தோம்னா நம்மளை அப்படியே நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதாகவும் ஒரு பேச்சு இருக்குது. ஸோ இந்த அர்பன் லெஜெண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் உண்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஊருக்குள்ளே ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு அர்பன் லெஜெண்ட் பற்றியும் உங்களுக்கு சொல்லணும். ஸோ இது எப்படின்னா, கோஸ்ட் பேசஞ்சர்ஸ், அதாவது இந்த சுனாமி பேரழிவுகள் அந்த மாதிரி ஒரு பேரழிவுக்கு அப்புறம் ஜப்பானில் நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நார்மல் லைஃப்பில் திடீர்னு நம்ம கார் புக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கார் புக் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு அன்னோனான ஒரு பர்சன் திடீர்னு ஒருத்தவங்க, நான் இந்த இடத்துக்கு போகணும், ஆனால் அவங்க சொல்கிற இடமும் சாதாரண இடமா இருக்காது, சுடுகாடாவோ இல்லைன்னா பாலடைஞ்ச பங்களாவோ அந்த மாதிரி அமானுஷங்கள் நிறைஞ்ச இடமாவோ இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போய் நான் இறங்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ ஆனால் டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா வெளுத்து போன முகம், ஒரு மாதிரி ரத்தமே இல்லாத மூஞ்சி, ஸோ அப்படியே ஒரு இறந்து போனவங்களோட சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்குமோ கிட்டத்தட்ட அதை ஒத்து இருக்கிறனால மோஸ்ட்லி அவங்கள பார்க்காம, ஏன்னா பயத்தில் உறைஞ்சிருவாங்க இல்லையா, சரின்னு ஏற்றிக்கிட்டு அந்த லொக்கேஷனை நோக்கி போவாங்க. ஆனால் அந்த லொக்கேஷன் ரீச் பண்ணுறக்குள்ளையும் அவங்க ஏற்றிட்டு போன பர்சன் இருக்க மாட்டாங்க, ஒரு மாயமான மர்மமான முறையில் மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க போன இடத்துல விட்டுட்டு போன சில பொருட்கள் பார்த்திங்கன்னா, பழைய காலத்து காயின்ஸு, சில சட்டையோட பட்டன்ஸு, இலைகள், ஸோ சாம்பல் மாதிரி, மண் மாதிரி, ஸோ அந்த சீட்ஸில் இருந்திருக்கு. ஸோ இருந்தாலும் அது ஒரு பயமாக இருக்கும் இல்லையா. இது நிறைய டாக்ஸி டிரைவருக்கு நடந்திருக்கு. இதை ரிப்போர்ட் பண்ணி அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயும் அந்த இன்வெஸ்டிகேஷனில் எந்த டாக்ஸி டிரைவர்ஸும் அதை பற்றி சொல்கிறதுக்கு விருப்பம் தெரிவிக்கலை. ஸோ அதை பற்றி என்னன்றது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க சைக்காட்ரிஸ்ட். ரிசர்ச் பண்ணதில் இது ஒரு கிளஸ்டர் ஆஃப் ட்ராமா, அதாவது இந்த மனநோயாளி நோய் மாதிரி இருக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் தன்னைத்தானே ஹலுசினேட் பண்ணிவிட்டு, ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ இது கடைசி வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே முடிஞ்சிருக்கு. ஓகே, இது சம்மந்தமாக நீங்கள் சொல்லுங்கள். நான் 2 அர்பன் லெஜெண்ட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலும் இந்த மாதிரி அர்பன் லெஜெண்ட் கதைகள், அமானுஷ்யம், சூப்பர் நேச்சுரல் ஸ்டோரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை சூஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.